ஹாய் ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எல்லாரும் பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எப்படி எழுதிருப்பீங்க? எல்லாம் நல்லா தான் எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தா அந்த எல்லா கொஸ்டின்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்ஸ் இன்கேஸ் இன்னைக்கு எழுதல சார், நான் மிஸ் பண்ணிட்டேன் உங்க பிடிஎஃப் அப்படிங்கிறவங்களுக்கு இனிமேல் நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எழுதும்போது கண்டிப்பா இந்த பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு லிங்காவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்கடா. செம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். பிசிக்ஸ்ல போர்டு எக்ஸாம்ல செம்மையா ஸ்கோர் பண்ணி செம்மையா சென்டம் எடுக்கலாம். எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. போற வீடியோஸ் டெய்லி பாருங்க. பிசிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள். மேக்ஸும் பிசிக்ஸும் மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸோட பிடிஎஃப் நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டும் ஹாஃப் இயர் எக்ஸாம்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி தான் போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். அதுவும் ஃபுல்லா தரவு பண்ணி செம்மையா எடுத்தீங்கன்னா எக்ஸாம மாஸ் பண்ணிடலாம் போர்டு எக்ஸாம்ல. ஸோ எல்லாம் சேர்ந்தே படிப்போம். சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.